ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பா வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்குது, அது கட்டவே முடியல, வெளியில் கொடுத்துக்கிற அமௌண்ட்டும் பேங்க்கில் போட்டுக்கிற லோனும் மிக விரைவில் கிடைக்கணும், அந்த அற்புதத்தை நிகழ்த்தி பாதியிலே கட்டி நிற்கும் என் வீட்டை கட்டி வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் சொந்த வீட்டுக்கு குடி போகும் அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது சாயப்பா, மிக விரைவில் அவர்களுக்கு நல்ல வர்ணையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. அவர்களுக்கு வயது அதிகமாகிக்கிட்டே போகுது, தினம் தினம் மன வேதனையாக இருக்குது சாயப்பா. அவர்களுக்கு மிக விரைவில் திருமணத்தை நடத்தி கொடுங்க சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பர் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா என்ன கேட்கணும்னா, சாயப்பா எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, என் குடும்பம் தலைப்பதற்கு வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. இன்னொரு சாயன்பர் அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்புல தினம் தினம் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குதான், அவங்களுக்கு குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கணுங்கிறாங்க, ஸ்கேன் பண்ண போகிறோம், நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறாங்க. அவங்க தாயும் சேயும் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. அதே போல் ஒரு சாயன்பர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வீடு விற்கணுமா, வீடு விற்கவே முடியல, நிறைய கடன்காரங்க தொந்தரவால் அவங்க தினம் தினம் வேதனையால் அழுது துடிக்கிறாங்க சாயப்பா. அவங்களுக்கு கடன்காரங்க தொந்தரவால் அவங்களுக்கு ரொம்பவும் வீடு ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்களாம், நல்ல விலைக்கு நீங்களே ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி அளித்து அந்த வீடை விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்காங்க சாயப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அற்புதமான நாளுங்க இன்றைக்கி. நான் நினைத்தது நடக்கலை, உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பதிவை முழுவதாக கேளுங்க. கேட்டிங்கன்னா கேட்டுட்டு இந்த ஒரே ஒரு பூஜை செய்யுங்க. அதுவும் இன்று மாலை 6 மணிக்கு தான் நீங்கள் இதை செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரே மாதம், அடுத்த மாதத்தில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அப்படியே நடந்துடும். அப்படி ஒரு அற்புதமான இந்த தேய்பிரை அஷ்டமி நாள், அதுவும் சனிக்கிழமை வந்திருக்குது. இந்த சனிக்கிழமையில் செய்யும்போது நம்மளை ஆட்டி படைக்கிறதே இந்த சனீஸ்வர பகவான் தான். அதனால் இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் வழிபடணும். அவருக்கு மனதால் நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நினைத்தாலே போதுங்க, உடனே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு தகுந்த பூஜைகள் தான் செய்யணும், அப்போ தான் இவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்லாம் இவரை நினைக்கவே மாட்டார். ஆபத்திலிருந்து உடனடியாக காப்பாற்றுவார். எந்த வித பூஜை செய்யாட்டாலும் சரிங்க, நீங்கள் ரொம்ப இக்கட்டான கழுத்தை பிடிக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் முழு மனதோடு அவரை நினைத்தாலே உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இந்த காலபைரவருங்க. இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வரளி மலர் இருக்குது இல்லைங்களா, அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செய்துட்டு குங்குமம் இருக்குது இல்லைங்களா, அதை கரைத்து அதுலேயும் அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் அவருக்கு பன்னீரால், இந்த 3 பொருளால் அபிஷேகம் செய்துட்டு அதை அப்படி உங்களால் செய்ய முடியலனாலும் சரி, இன்று மாலை நீங்கள் அனைத்து சிவாலயங்களிலும் உங்களுக்கு உடனடியாக பிரச்சனை முடியணும்னா கண்டிப்பாக இதை போய் பார்த்துட்டு உங்கள் கையால் செவ்வரளி மலர் வாங்கி கொடுத்துட்டு 4 தீபம் எடுத்துக்கோங்க. அந்த 4 தீபம் கார்த்திகை தீபமாக தான் இருக்கணும். எடுத்துக்கிட்டு அது 4ம் அப்படியே கிழக்கு மேற்கு
தெற்கு வடக்குன்னு அப்படியே வட்டமாக வச்சுருங்க. அதுக்கு முக்கியமாக வைக்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு நிற துணி எடுத்து அதில் 27 மிளகு வைத்து அதை அப்படியே கட்டிடுங்க. சிகப்பு நூலாலேயே கட்டிட்டு நெய் இருக்குது இல்லைங்களா, நெய் தான் விடணும். இல்லை அப்படி என்கிட்ட நெய் இல்லைன்னா நம்ம பிரச்சனை முடியணும்னா நெய் விடுங்க. இல்லை என்னால் ரொம்ப முடியலைங்க, என்கிட்ட காசு இல்லைன்னா நல்லெண்ணெய் தாங்க இருக்குதுன்னா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு உங்களுடைய பிரச்சனை என்னையோ அந்த கோரிக்கையை வைத்து அந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள். இந்த 4 தீபம் கால பைரவர் முன்னாடி நீங்கள் இன்று மாலை 6 மணிக்கு ஏற்றுங்க. ஏன்னா உடனடியாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படியே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். மனதார செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ நீங்கள் ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லணும். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இந்த மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். எனக்கு இந்த மந்திரம் எனக்கு சொல்ல வரலைங்க, என்னால் அதை உச்சரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஓம் கால பைரவா போற்றி போற்றி அப்படிங்கிறத மட்டும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் கால பைரவரே போற்றி போற்றி, ஓம் கால பைரவரே போற்றி போற்றி, ஓம் கால பைரவரே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த மந்திரத்தையும் செக் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சொல்லிவிட்டு உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு இந்த கடன் தீரவே மாட்டேங்குது, எனக்கு இது முற்றிலும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த தீபம் மட்டும் சிகப்பு துணியில் மிளகு வைத்து தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் வைத்து அர்ச்சனை செய்து பின்னர் சிகப்பு கலர் துணி இருக்குது இல்லைங்களா, ஜாக்கெட் பிட்டு, அது சின்னதாக தான் குட்டியாக தான் இருப்பார், அவருக்கு ஒரு துணி சாட்டுங்க. சிகப்பு நிற துணி சாற்றி அவருக்கு செவ்வரளி மலர் வைத்து இந்த தீபம் ஏற்றி இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நீங்கள் அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்குள்ளே நீங்கள் நினைத்தது முற்றிலும் வெற்றியாக முடியும், நடைபெறும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. அந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.